ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் மீண்டும் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் இன்று ஏற்கனவே ஆதியாகமத்திலே 45வது அதிகாரம் வரை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் 46, 47 மற்றும் 48 3 அதிகாரங்களை நாம் பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவது நாம் வழக்கமாக படிக்கிற விதமாக 46ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்போது இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி நமக்கு தெரிய வரும். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனான். இவனமாக நாம் ஏற்கனவே முந்தின அதிகாரங்களில் யோசேப்பு எகிப்திலே விற்கப்பட்டு அங்கு ஆண்டோடைய திட்டத்தினாலே உயர் பதவிக்கு வந்து எகிப்தில் பார்வோனுடைய அரசவையிலே பார்வோனுக்கு அடுத்த 2ஆம் நிலையில் இருந்ததை நாம் பார்த்தோம். அந்த நம்முடைய சகோதரர்கள் அங்கே சென்று பஞ்சத்திற்காக தானியங்கள் வாங்க சென்றபோது அங்கே யோசேப்பை சந்தித்து சில நிகழ்வுகளுக்கு பின்பாக ஒருவரை அறிந்த பின்பு தங்களுடைய தகப்பனை தங்களோடு கூட்டிக் கொண்டு வந்து எகிப்திலே பஞ்சகாலத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற யோசேப்பின் திட்டப்படி மற்றும் பார்வோனுடைய அனுமதியின்படி யாக்கோபு இப்போது எகிப்திற்கு செல்வதற்கு தயாராகின்றான். ஒருவேளை அவனுக்கு சிறிது தயக்கம் இருந்திருக்கலாம். என்ன தயக்கம் என்றால், நாம் ஒருவேளை எகிப்துக்கு செல்வது தேவனுக்கு சித்தமா என்பதை அவன் அறிய விரும்பியிருக்கலாம். காரணம் என்னவென்றால், பலருடைய அறிஞர்களுடைய பார்வை, ஆபிரகாம் எகிப்துக்கு சென்றபோது அங்கே பிரச்சனையிலே சிக்கி கொண்டது அவனுக்கு தெரியும். தந்தை மூலம் அறிந்திருக்க வேண்டும். அல்லது ஆபிரகாமே இவனிடம் சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் அந்த காலத்தில் ஆபிரகாம் இவனுடைய இளம் வயதிலே ஆபிரகாம் உயிரோடு இருந்தார் என்று தான் கருதப்படுகிறது. ஆகவே அவனுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஆகவே அந்த தயக்கத்தை தீர்ப்பதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காகவும் பெயர்சபாவுக்கு செல்கின்றான். பெயர்சபா என்பது ஏற்கனவே ஆபிரகாம் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதித்த இடம். அதே இடத்திலே ஈசாக்கும் ஆண்டவரை பலியிட்டு ஆராதித்ததை பழைய ஏற்பாட்டிலே நாம் 21 மற்றும் 26 அதிகாரங்களிலே பார்க்கின்றோம். ஆகவே இப்போது அதே இடத்திலே சென்று தங்கள் தந்தை மற்றும் தாத்தாவுடைய தேவனென்று கருதப்படுகிற உலகத்தின் ஒரே தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய எலோஹிம்மை அல்லது யாவே என்று அழைக்கப்படுகிற தேவனை ஆராதிப்பதற்காக அங்கே செல்கின்றான். அங்கே பெயர்சபாவிலே அவன் பலியிடுகின்றான். பலியிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகின்றார். இந்த தரிசனத்தை 6வது முறையாக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்றார். யாக்கோபு கண்ட தரிசனங்களிலே இது 6வது தரிசனமாக வருகின்றது. அந்த தரிசனத்திலே ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, நானும் உன்னோடு வருவேன். இங்கே தன் அண்ணனாகிய ஏசாவுக்கு அவன் பயந்து ஓடினபோது, பாதான் ஆராமை நோக்கி ஓடினபோது
லூஸ் என்கிறதான பெத்தேலிலே தரிசனமான போதும் தேவன் என்ன சொன்னார்? நீ போகும் இடத்துல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். போய்விட்டு உன்னை திரும்ப வரச் செய்வேன் என்று சொன்னார். அதே போல் இங்கேயும் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம், நீ போகும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அது மட்டுமல்ல, அங்கே யோசேப்பை நீ காண்பா என்பதை சொல்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதாவது இது ஒரு யூத வழக்கம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் அந்த வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னவென்றால், ஒருவர் வயதாகி மரண தருவாயில் இருக்கும்போது அவருடைய அன்புக்குரிய ஒருவர் அல்லது மூத்த மகன் அந்த கண்களை மூடி அவருக்கு பிரியாவிடை கொடுப்பது போன்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. அதை எனக்கு எந்த அளவுக்கு அது உண்மை என்று தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு எந்த யூதரில் நேரடி பழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு புஸ்தகத்தில் படித்ததை தான் உங்களுக்கு கருத்தாக ஒரு தகவலாக சொல்லுகின்றேன். அது நம்ம இன்றைக்கு ஒருவர் பிரியாவிடை சொல்லும்போது டாட்டா கொடுத்து அனுப்புவது போலத்தான் அது ஒரு, அதாவது மீண்டும் சந்திப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை கூட அது குடிக்கலாம். தற்காலிகமாக கண்ணை மூடுவது அல்லது அன்பின் அடையாளமாக அது இருக்கின்றது. அவனமாக எகிப்திலே சென்று யோசேப்பை காண்பாய், உன்னுடைய மரண அங்கே இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்கின்றார். அதன் அடிப்படையில் அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். புறப்பட்டு செல்லும்போது 8ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை ஒரு பெரிய நீண்ட பட்டியல் யார் யார் புறப்பட்டார்கள் என்று வருகின்றது. அதனுடைய முடிவிலே எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. 27ஆம் வசனத்திலே, ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே பலர் ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த இடத்திலே 70 பேர் என்று வருகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 7:14 படிக்கும்போது அங்கே எகிப்திற்கு சென்றவர்கள் 75 பேர் என்று ஸ்தேவான் சொல்கின்றார். ஆகிய பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் பைபிளை கவனமாக படிக்கிறவர்கள் இந்த எண்ணிக்கை மாறுபாடை கண்டு நம்மளை கேள்வி கேட்பார்கள். பல வேளைகளிலே பிற மதத்தவர் கூட இதை பார்த்துவிட்டு கிறிஸ்தவ பைபிளிலே தவறு இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் நாம் ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும், இந்த இடத்திலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் இதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒரு விளக்கம் என்னவென்றால், இந்த 70 பேர் என்று சொல்லும்போது 5 பேர் எந்த வித்தியாசம் வருகிறது? ஸ்தேவானுடைய கூற்றுக்கும் இதற்கு 5 வித்தியாசம் வருவதற்கு ஒரு கருத்து என்னவென்றால், எகிப்திலே யோசேப்புடைய வம்சத்தில் 3 பேரன்களையும் 2 கொள்ளு பேரன்களையும் இந்த 70 பேர் பட்டியலிலே சேர்க்கவில்லை. சரி, எதனால் அப்படி சேர்க்கவில்லை என்றால், யாக்கோபு அங்கே சென்று வாழ்ந்த காலத்தில் இவர்கள் பிறந்திருக்கவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே யாக்கோபு சென்ற காலத்தில் இவர்கள் அந்த பேரப்பிள்ளைகளும் கொள்ளு பேர்களும் இல்லாதபடியினாலே அந்த பட்டியலிலே 70 பேர் மட்டும் வருகிறார்கள். ஆனால் சில காலத்துக்கு பின்பு, ஏனென்றால் யாக்கோபு அங்கே சென்று 17 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதன் பின்பு பேரன்களும் கொள்ளு பேரன்களும் பிறந்தனர். அந்த பட்டியலை சேர்த்து தான் 75 பேர் என்று ஸ்தேவான் சொல்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி, இங்கே 70 பேர் என்று இருக்கும்போது 75 பேர் அங்கே வாழ்ந்தார்கள் என்பது எப்படி ஸ்தேவானுக்கு தெரியும்? அதற்கு அறிஞர்கள் சொல்லுகிற விடை என்னவென்றால், வேதாகமத்தினுடைய பழையற்பாட்டினுடைய கிரீக் வெர்ஷன், நம்ம அது செப்துஜிந்துன்னு சொல்லுவோம். இந்த செப்துஜிந்து வெர்ஷனில் 75 பேர் என்று இருக்கிறது. சரி, அந்த 75 பேரை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், இந்த 70 பேர் சென்ற பட்டியல் நம்ம நன்றாய் பார்க்க வேண்டும். இந்த 70 பேர் கானானிலிருந்து அங்கே சென்ற பட்டியல். அந்த 75 பேர் என்பது அங்கே பிறந்த 3 பேரன்களும் 2 கொள்ளு பேர்களும் சேர்த்து
யாக்கோபுடைய இறுதி காலத்தில் இருந்த பட்டியல். யாக்கோபு சென்ற காலத்தில் 70 பேர், யாக்கோபு இறந்த காலத்திற்கு சற்று முன்பினிலே 75 பேர் இருந்தார்கள். ஆகவே இந்த பட்டியல் எண்ணிக்கையில் எந்த முரண்பாடும் இல்லை. 70 பேர் என்பது சென்றபோது உள்ள பட்டியல், 75 பேர் என்பது யாக்கோபுடைய இறுதி காலத்து சம்பவங்களோடு வருகிற பட்டியல். ஏனென்றால் 17 ஆண்டுகளில் அவனுக்கு வேறு பேரன்களும் கொள்ளு பேரன்களும் பிறந்தனர். அதையும் இவனுடைய பட்டியலை சேர்த்து பேசுகின்றார்கள். ஆகவே இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். பிற்காலத்திலே இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் உருவாகினார்கள். அது நமக்கு தெரியும். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் அவருடைய பிள்ளைகளாக பிறந்த 70 பேரும், அந்த 70 பேரை இஸ்ரவேலுடைய குலங்கள் என்று சொல்லுவார். இன்னார் இன்ன குலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லுவாங்க. ஆகவே 12 கோத்திரங்களும் 70 குலமும் தோன்றுவதற்கு இந்த பட்டியலும் ஒரு காரணம் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இவனமாக இந்த பட்டியல் முடிந்த பின்பு என்ன செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளதென்றால், 46ஆம் அதிகாரம் 28 வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய உள்ள வசன பகுதிகளிலே, இப்போது யாக்கோபு எகிப்துக்கு சென்று சேர்ந்தாகிவிட்டது. இந்த சென்று சேர்ந்த வேளையிலே யோசேப்பு ஒரு திட்டமிடுகிறான். என்ன திட்டம் என்றால், தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு மற்றும் சகோதரர்கள் குடும்பமாக வந்தபோது அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தபடினாலே அவர்களை கோசேன் என்கிறதான ஒரு இடம், அது நைல் நதியுடைய டெல்டா என்று சொல்லுவாங்க, எல்லாம் கழிமுக பகுதிகள், அதாவது தண்ணீர் கடலில் கறக்கிற அந்த பகுதிகளை சார்ந்ததுக்கு சற்று அதே பகுதி சற்று முன்பின் இருக்கலாம். அது கொஞ்சம் செழிப்பான இடமாக இருந்தது. மேலும் அரண்மனையுடைய சற்று பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம் என்று வேறு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது அரண்மனையுடைய சற்று பக்கத்தில் இருந்ததினாலே யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்க முடியும். மேலும் அவர்கள் மேய்ப்பராக இருந்தபடினாலே ஆடு மாடுகளுக்கு மேய்ப்பதற்கான மேய்ச்சல் உள்ள இடமாக இருந்தது. அந்த கோசேன் என்கிற பகுதியிலே அவர்களை குடியிருக்க செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றான். இவனமாக பார்வோனிடமும் அதற்கான அனுமதியை கேட்டு வைத்திருக்கின்றான். ஸோ இவனமாக இந்த 46வது அதிகாரத்துடைய நிகழ்வுகள் முடிவுக்கு வருகின்றன. இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய கருத்தை சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது என்னவென்றால், யாக்கோபுடைய மனதிலே யோசேப்பு மரித்து போனான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? இவனுக்கு இப்போ 130 வயதிலே தான் இவன் இங்கே வருகின்றான். 130 வயதிலே இங்கே வருகின்றவனுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல ஆண்டுகள் என்று சொல்லும்போது இப்போது சில அந்த அறிஞர்களுக்குள்ளாக அந்த எண்ணிக்கையிலே சற்று கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் இப்போது 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. சிலர் 17 ஆண்டுகள் என்று கூட சொல்கிறாங்க, சிலர் 30 ஆண்டுகள் என்று கூட சொல்கிறாங்க. அதில் எண்ணிக்கையிலே மாறுபாடுகள் இருக்கின்றன. அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த யோசேப்பை மீண்டும் பார்க்கின்றார். ஆனால் யாக்கோபுடைய மனதில் யோசேப்பு மரித்து போனார் என்று இருக்கிறது. ஆகவே தன்னுடைய மனதிலே மரித்து போனார் என்று கருதின யோசேப்பை யாக்கோபு மீண்டும் பார்த்தது, யோசேப்பு யாக்கோபுடைய மனதிலே உயிர்த்தெழுந்ததுக்கு ஒப்பானதாக இருக்கின்றான். அதாவது மரித்து போன யோசேப்பு என்றால் நிஜத்தில் அல்ல, யாக்கோபுடைய சிந்தனையில் மரித்து போன, மன்னிக்கவும் சிந்தனை என்று கூட சொல்ல முடியாது, யாக்கோபுடைய யோசனையில், அதாவது அவன் மரித்து போனான் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது யோசேப்பை மீண்டும் யாக்கோபு பார்த்தது யோசேப்பு உயிர்த்தெழுந்து வந்தது ஒப்பானதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இதை சிலர் எதோடு ஒப்பிடுவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
போய் மீண்டும் உயிர்த்தெழுந்த நிகழ்வோடு இதை சிலர் ஒப்பிடுவார்கள். மீண்டும் நாம் இந்த இடத்துல ஒன்றை கவனிக்க வேண்டும். யோசேப்பை இயேசுவோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் யோசேப்புடைய நிகழ்வில் வந்த ஒரு நிகழ்வை யாக்கோபு எப்படி பார்த்தாருங்கிற பார்வையில் இருந்து பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது என்று சிலருடைய கருத்து. மற்றபடி இதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒரு தகவலுக்காக அப்படி பலர் கருதுகிறபடினாலே மட்டுமே இதை நான் இங்கே பகிர்ந்து கொண்டேன் என்று உங்களுடைய மனதிலே வைத்துக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன்.